இங்கே இந்த கதையில இந்த அம்மா ரொம்ப பயந்தவங்களா இருக்காங்க. தான் பொண்ணு கல்யாணத்துல கூட போட்டோ எடுக்கிறதுக்கு போய் நிக்க மாட்டாங்க. ஒரு நாள் புருஷன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அங்க கூட பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. என்னடா தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது இறந்து போனவங்களோட ஃபோட்டோ ஒன்று கூட கிடையாது, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்கணும் போது இவங்களுக்கும் அதை பார்த்த உடனே பயமாயிருது. அடுத்த நாள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க ஃபோட்டோ இல்லை. இந்த அம்மாக்கும் நமக்கும் இப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயந்து போய் அவங்க ஃபோட்டோ வீட்டில் எத்தனை இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்க சமயத்தில் இவங்க எடுத்த ஃபோட்டோ. அது இவங்களுக்கு சுத்தமாக ஃபோட்டோனாலே பிடிக்காது. ஒரு டைமில் அதை பார்த்து பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த அம்மா அவங்க புருஷங்கிட்ட கேட்குறாங்க, அந்த இறந்து போன லேடியோட ஃபோட்டோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நியூஸ் பேப்பரில் ஆடே வரலன்னும் போது அவங்க புருஷங்கார அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த இறந்தவங்க வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை தான் அங்கே வச்சு மாலை போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த அம்மா கிட்ட எது வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அவள் பாவம் சின்ன வயசுலேருந்து அவள் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது, அவள் நல்லா சிரிப்பா, இப்போ பாருங்களேன் அவள் சிரிச்ச மூஞ்சியாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட வைக்கல, அவள் சின்ன வயசு ஃபோட்டோ தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இவங்களுக்கும் பயம் அதிகமாகிடுது. நம்மளுக்கும் இப்படி ஆயிருமோன்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக நல்லா சிரிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.